பகவான் ரமணரோட கூடவே இருந்த ரொம்ப பெரியவர் மகாத்மா குஞ்சு சுவாமிகள் அப்படின்னு பேரு. அவருடைய நேட்டிவ் பிளேஸ் கேரளால ஒரு கிராமம். அந்த கேரளால இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பகவான் ரமணரை தேடிண்டு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவர் வந்துடுறார். பகவான் ரமணரை பத்தி எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும். நீங்க பகவான் ரமணருடைய எந்த ஒரு போட்டோவை பார்த்தாலும் அவர் கண் மூடியே இருக்காது. எல்லா போட்டோலையும் கண் திறந்துட்டே இருப்பார். அடுத்ததா யாருக்கும் எதுவும் ஃபோர்டெல் பண்ண மாட்டார். இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டார். மூணாவது வேதாந்தத்தை சொல்லுவாரே தவிர தனிப்பட்ட முறையில யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ண மாட்டார். நீ இந்த ஜபம் பண்ணு இப்படிலாம் ஒரு இனிஷியேஷன் பண்ண மாட்டார். இதெல்லாம் கேள்விப்பட்ட குஞ்சு சுவாமிகள் ஒரு குரு அப்படின்னாக்க அந்த குருட்டேந்து நமக்கு ஒரு உபதேசம் வந்தாதானே அவர் குருவாவார். ஆனா இவரோ யாருக்கும் எந்த இனிஷியேஷனும் பண்ண மாட்டாராமே, எதுவுமே சொல்ல மாட்டாராமே. அப்ப இவர்கிட்டேந்து நம்ம எப்படி ஒரு உபதேசத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்றார். சிந்தனை பண்ணும்போது அவருக்கு ஒண்ணு தோன்றது, முதல்ல இவர் நம்மளை பார்த்து என்ன பேசுறாரோ அதையே நமக்கு ஒரு உபதேசமா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அப்ப அந்த இடத்துல ஒரு கொட்டாங்குச்சியில ஒரு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கா. அதை சாப்பிடுறதுக்கு 4 நாய்க்குட்டிகள் ஓடி வருது. ரமணர் பார்க்கிறார், அந்த கஞ்சியிலிருந்து ஒரு ஆவி வருது, நல்லா சூடா இருக்கு. அந்த குட்டி நாய்கள் அதை சாப்பிட்டுட்டா நாக்கு சுட்டுடுமே. ஞானியா இருந்தாலும் அவளுக்கு ஜீவ காருண்யம் இருக்கு. பாகவதத்திலே ஜடபரதர் கீழே ஒரு புழு இருந்தா கூட அது மேல கால் வைக்காம பல்லக்கு தூக்கினார் அப்படிங்கிறோம். யாருக்கு அபேத திருஷ்டி வந்துருத்தோ, பேதமே இல்லையோ, அவர்கள் கூட அப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது தான் விசேஷம். எல்லாம் ஒன்னா போயிட்ட வாழ்க்கை. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவ சின்ன எறும்பு, சின்ன புழுவை கூட மிதிக்காம ஜடபரதர் நடக்கிறார். ரமணர் பார்க்கிறார், அந்த 4 நாய்க்குட்டிகளும் வேகமா போய் அந்த கொட்டாங்குச்சியில இருக்கிற கஞ்சியை சுட சுட குடிச்சதுன்னா அந்த குட்டி நாய்கள், குழந்தை நாய்களுடைய நாக்கு சுட்டுடுமே. பக்கத்துல இந்த குஞ்சு சுவாமிகள் அப்பதான் வந்திருக்கார். சின்ன குழந்தை, அவர் சின்ன பையனா இருக்கும் போதே ரமணர்கிட்ட வந்துட்டார். உடனே அவரை பார்த்து 4ஐயும் பிடி ஒன்றொன்றாய் விடு அப்படிங்கிறார். அவர் சொன்னது 4 நாய்களையும் பிடிச்சுக்கோ, 4 சேர்ந்து கொட்டாங்குச்சிட்ட போச்சுன்னா கொட்டாங்குச்சியை கவுத்து விட்டுடும், மொத்த கஞ்சியும் கீழே கொட்டிடும், ஒவ்வொரு நாயா விடு. இவர் தான் ஏற்கனவே மனதுல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரு. முதல் நம்ம பார்த்து பகவான் ரமணர் என்ன பேசுறாரோ அதுதான் நமக்கு ஒரு உபதேசம். இது எப்படி அவர் உபதேசமா எடுத்துட்டார் அப்படின்னா, நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு, ஜீவன் முக்திங்கிற நிலையை அடையறதுக்கு சாதனைகள் பண்ணணும். அந்த சாதனைகள் எப்படி அப்படின்னா, பாராயணம், அடுத்ததா ஜபம், அடுத்ததா தியானம், அடுத்ததா ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது 4 முக்கியமான சாதனைகள். எதை ஒண்ணு திரும்ப திரும்ப கேட்டுட்டே படிச்சுட்டே இருக்குமோ அதுதான் புத்தியில நல்லா ஏறும். நம்ம வேதாந்த மார்க்கத்துல போறதா இருந்தா திரும்ப 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 வேதாந்த நூல்களை பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். நீ சரீரம் இல்ல, நீ பிராணன் இல்ல, நீ மனசு இல்ல, நீ அறிவு இல்ல, நீ ஜீவன் கிளம்பக்கூடிய அந்த நாணம் இல்ல, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கறத பல லாஜிக்னால சொல்லக்கூடிய விஷயங்களை திரும்ப 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 பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மனசு உலகத்தோட பல பிறவிகளா போய் 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 அந்த உலகத்திலேருந்து அது திரும்ப மாட்டேங்கிறது. அதனால திரும்ப வைக்கணும்னா திரும்ப 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 வேதாந்தத்தினால அதை ஸ்திரப்படுத்தணும். அதனால முதல்ல பாராயணம். அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜபம். ஜபம்னு பண்ணும் பொழுது ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு நாமாவை ஜபம் பண்ணணும், மாறி மாறி பண்ணக்கூடாது. நான் திடம்னு ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஏன் அதை சொல்லணும்? ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய, ஏன் அதை சொல்லணும்? ராம 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 ராம. அப்படி பண்ணக்கூடாது. இதுவே என்ன தெரியுதுன்னா உன் மனசு சஞ்சலப்படுறது, மாத்தக்கூடாது. ஏன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கிறதுக்கு தானே ஜபம். இந்த பாராயணம் அடுத்த ஜபம், ஜபம் முடிஞ்சிட்டு தியானம் அப்படியே இருக்கணும். இந்த தியானம் முடிஞ்ச பிறகு விசாரம். முதல்ல ரமணர் சொல்றது என்னன்னா 4ஐயும் பிடி. நித்தியம் என்ன பண்ணு? பாராயணம் பண்ணு, கொஞ்ச நாள் ஜபம் பண்ணு, கொஞ்ச நாள் தியானம் பண்ணு, அப்புறம் ஆத்மா அனாத்மா வஸ்து விவேகன விசாரம் பண்ணு. இந்த உலகத்தை இருக்குன்னு சொல்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, அவ்வளவுதான். உலகம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை. ஒண்ணு இது இருக்குன்னு சொல்லலைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை. உலகம் இருக்குன்னு ஒரு சைத்தன்யம் உள்ளேன்னு சொல்றது இல்லையா, அது சொல்லலைன்னா இருக்கு இல்லைங்கிற கேள்வியே இங்க வராது. கான்சியஸ் அது ஒண்ணுதான் உணர்த்துறது. சொல்றதுங்கிறது இந்த இடத்துல உணர்த்துறது. சிம்பிள். வேற எந்த சாஸ்திரத்துக்குள்ளயும் இப்ப வேண்டாம். அது இந்த உலகத்துல இந்த உலகம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு உணர்த்தலைன்னா ஒண்ணுமே இல்லை. அதை யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப பாகவதத்திலேயே அம்ச பகவானா பகவான் சொல்ற, நான் யாரு நான் யாருன்னு கேள்வி கேட்கிறேலே, நீங்க யாருன்னு கேள்வி கேட்டுக்கோங்க. கோ பவானிதி. எப்பொழுதுமே எதிரில் இருக்கக்கூடியவாளை பத்தி விசாரம் பண்ண. இவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், என்ன, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அதனால ஜபம், அடுத்தது தியானம், அப்புறம் விசாரம். தினமும் இதெல்லாம் பண்ணிட்டே வா. உனக்கு ரொம்ப ஆசையா ஸ்பான்டேனியஸா எஃபர்ட்லெஸ்ஸா ஜபம் வந்துருச்சுன்னா பாராயணத்தை குறைச்சிக்கோ. அந்த ஜபம் பண்ணும்பொழுது மனசு ஏகாக்கிரமா அப்படியே தியானத்தில் ஆயிடுச்சுன்னா ஜபத்தை விட்டுடும். அந்த தியானமும் தியானம் பண்ற செயல், தியானம் பண்றவன், அந்த திரிபுடி. நான் கிருஷ்ணரை தியானம் பண்றேன், தியானம் பண்ணக்கூடியவர், பண்ணப்பட வேண்டியவர் கிருஷ்ணர். தியானம் பண்றேன்னு ஒரு செயல், தியானம் பண்ற நான், இந்த 3 சேர்ந்து ஒரு நிலை அடையிறது தான் சமாதி. அந்த சமாதி சகஜமாகிறது தான் ஞானம். ஒரு வேதாந்த மார்க்கத்துல போறவன், இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல போறவா பகவான நேர்ல பார்க்கணும், பகவான நேர்ல பார்க்கணும், பகவான் அப்படின்னு சொல்லுவா. வேதாந்த மார்க்கத்துல போறவாள்லாம் எனக்கு சமாதி கை கூடணும், சமாதி கை கூடணும், சமாதி கை கூடணும்னு சொல்லுவா. அந்த 3 அடிபட்டு போறதுதான் சமாதி. தியானம் பண்றவன், தியானம் பண்ணக்கூடிய ஒரு பொருள், தியானம் பண்றேன்னு ஒரு செயல். திருக்கு திருஷ்ய விவேகம் அப்படின்னா யார் பார்க்கிறா? திருக் ஸ்வரூபம் தான் பார்க்கிறது. அது 3 அடிபட்டு போறதுதான் சமாதி. அந்த சமாதியில எப்பொழுதும் இருக்கிறது தான் சகஜ சமாதி. அப்ப அந்த 4 நாய்க்குட்டிகளை வச்சுண்டு பகவான் ரமணர் சொன்ன ஒரு விஷயத்தை தனக்கு உபதேசமா எடுத்துட்டார். 4ஐயும் பிடி. நம்ம தினமும் பாராயணம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஆத்ம விசாரம். ஏன் அந்த முதல்லயே ஆத்ம விசாரம் தியானம்லாம் சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி படிச்சுட்டு வரும்பொழுதே நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிற கோல் தெரியணும். கோல் தெரியாட்டா என்ன பண்ணுவோம்னா இதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தரை பார்த்து அந்த கிளாஸ் இருக்கு அலம்பிண்டு வா அப்படின்னா அவர் அலம்பிண்டே இருக்கார். ஏண்டா அலம்பிண்டு, நீங்க தானே அலம்ப சொன்னேன். அலம்ப சொல்றதே அதுல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்து சாப்பிடறதுக்காக. சோ எதுக்காக நம்ம அலம்ப சொல்றோங்கிறது தெரியணும் இல்லையா? அப்படி இல்லாம அதையே கிளீன் பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி இதை திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. இது எதுக்காக? அப்ப அந்த ஞானத்தை அடையணும். ஞான உதய பொருட்டு தான் அப்படின்னு ஒரு வேதாந்த பாட்டு சொல்றது. ஞானம் உன்ட்ட உதயம் ஆகிறதுக்கு தான் இந்த சாதனைகள் எல்லாம். அப்ப அழகா அவரை அழகா எடுத்துட்டார். அதை 4ஐயும் பிடி, ஒவ்வொன்றாய் விடு.